திவாகர், நான் மீனாவோட விருப்பத்தை தான் சொன்னேன், என்னோட விருப்பத்தை சொல்லலையே. இன்ஃபேக்ட் என்னோட விருப்பமும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். என்ன சிவா சார் நீங்க? நான் தான் வற்புறுத்த வேண்டாம்னு சொல்றேன்ல. அவசரப்படாதீங்க திவாகர். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வேற யாரையோ இல்லை, மீனாவை தான். என்ன சொல்றீங்க? ஆமா திவாகர், நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சிவா சார் நீங்க? மீனாவை பத்தியும் அவங்க இப்ப இருக்க நிலைமைய பத்தியும் நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசின என்ன அர்த்தம்? திவாகர், அதெல்லாம் யோசிக்காமலாம் நான் பேசுவேன். உங்ககிட்ட இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்குள்ள இதை 1000 தடவை யோசனை பண்ணியாச்சு. மீனா என்ன காலத்துக்கு இப்படியே இருந்துருவாங்கன்னு நினைச்சீங்களா? திவாகர், அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, மீனா நிஜத்தை உணர காலம் வராதான்னு. அந்த காலம் கண்டிப்பா வரும், நான் வர வைக்கிறேன். திவாகர், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மீனா கண்டிப்பா இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிடுவாங்க. அந்த இன்னொரு வாழ்க்கை உங்களோட அமைஞ்சா அது மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திவாகர், சிவா, நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க இன்னும் மீனாவை சரியா புரிஞ்சிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தாங்க மாமா காஃபி. அவங்க எங்க மாமா? மாடியில் இருக்காங்கம்மா. சரி. சிவா இருந்த விஷயம் மீனாக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க உயிரை விட தான் முயற்சி செய்வாங்க. வேணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா அவங்களோட தற்கொலை எண்ணத்தை கைவிடுவாங்களே தவிர இன்னொரு கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. பாத்தீங்கல்ல, நம்ம எல்லாருமா சேர்ந்து எத்தனையோ பொய் சொல்லி எவ்வளவோ சமாளிச்சாலும் ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா சிவா மேல வச்சிருக்க காதல் தான். அந்த காதலுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நடுங்கி தான் ஆகணும். இப்படி ஒரு காதல் இருக்க மீனா மனசுல இன்னொரு ஆம்பளைக்கு இடம் இருக்குன்னு எனக்கு தோணல. காஃபி. சின்ன டம்ளர் தான் உங்களுக்கு. ஏ திவாகர் சாருக்கு நான் போட்ட காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களை விட அவருக்கு ஒரு பங்கு ஜாஸ்தி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். திவாகர், நீங்க பேசுறது எல்லாமே சத்தியமான வார்த்தை. மீனாவை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது கஷ்டமான காரியம்தான். ஆனா அந்த இன்னொரு கல்யாணம் உங்களோடனா அது அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. சிவா ப்ளீஸ், ஏன் ப்ளீஸ் இப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் வெயிட் வெயிட், நான் பேசி முடிச்சிடுறேன். இப்போ பாத்தீங்களா திவாகர், உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உங்களை விட அதிகமா மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவா, அது மீனா என் மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளம். எஸ், that's what I'm trying to tell you. சிவா மேல மீனா வச்சிருக்கிறது காதல், உங்க மேல வச்சிருக்கிறது நட்பு. திவாகர்,
காதலுக்கும் நட்புக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். நட்பை ரொம்ப ஈஸியா காதல் ஆகிடலாம். திவாகர், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல புரியாத மாதிரி இன்னும் பிடிவாதம் பிடிக்க போறீங்களா? சிவா, காதலிச்ச பொண்ணு மனைவியா கிடைச்சா அந்த சந்தோஷத்துக்கு இணையா இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. மீனா எனக்கு மனைவியா கிடைச்சா உண்மையிலே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என் காதல் மீனாவை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். காதல்னா என்ன? சந்தோஷப்பட வைக்கிறது தானே. கஷ்டப்பட வைக்கிறதுக்கு பேர் காதலா? மீனா எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது சிவா. அதான் என்னுடைய காதல். நான் நினைக்கிற மாதிரி மீனாவுக்கு உங்களோட கல்யாணம் ஆயிட்டா மீனா ரொம்ப லக்கி திவாகர். எதிர்காலத்தை பற்றி யாரால என்ன சொல்ல முடியும் சிவா? நான் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கேன். மீனா எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்க. வழியில் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அவங்க என் கையை கோத்துக்கிட்டா நிச்சயமா காலம் பூரா ஒரு நல்ல வழித்துணையா நான் அவங்களுக்கு இருப்பேன் சிவா. தேங்க்ஸ் திவாகர். அப்புறம் மீனா இப்போ கேட்டா திவாகர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பொண்ணெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். சரியா? சரி. சரி, வாங்க கீழே போலாம். ஓகே. சுபத்ரா, சுபத்ரா, வரேம்மா. இந்தாம்மா. இன்னைக்கு சுசிக்கு கட்டு பிரிச்சிருவாங்கல்ல? ஆமாம்மா. அந்த பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் இப்பதாம்மா கண்ணை திறந்திருக்காரு. சுசித்ரா மாதிரி கஷ்டப்படுறவங்கள படிக்கிற கடவுள் தான் அண்ணனை மாதிரி நல்லவங்களையும் படிக்கிறாரு. அதான் பேலன்ஸ் ஆயிடுது. ராதா மத்தவங்களுக்கு செய்யற உதவியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் ஒரு சரியான புள்ளையத்தான் பெற்றிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அண்ணனோட மனசு யாருக்குமா வரும்? அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரேன். சரியா? சுசிக்கு தனியா சாப்பாடு வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு அப்புறமா போ. சரிம்மா, நான் வரேன். ஹலோ சுபி, நான் அர்ஜுன் பேசுறேன். அண்ணன் வெளியில போயிருக்காரு, செல்லுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐயோ சுபி, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சுபி, யாருமா போன்ல? யாரோ ராங் நம்பர்மா. நான் வரேன். கல்யாணத்தை பண்ணிக்கிடினா டான்ஸ் கிளாஸ்க்கு போறேன்னு போயிட்டு இருக்கா. என்னைக்குதான் அர்ஜுனை புரிஞ்சுக்க போறாளோ கடவுளே. சுபத்ரா, சுபத்ரா ப்ளீஸ். என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். நான் அதான் போன்லயே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேனே. எதுக்கு மறுபடியும் என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் சுசித்ராக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். இல்ல, நான் உங்க கூட 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவனா போயிட்டல. உங்க கூட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அது நீங்க தானே கெடுத்தீங்க. ஐயோ சுபி, என்னோட நிலைமையை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. கோர்ட்ல கூட குற்றவாளிக்கு தம் பக்கம் நியாயம் சொல்றதுக்காக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீ எனக்கு அது கூட கொடுக்க மாட்டேன்றியே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சுபி. சுபி, நான் ஒரு சூழ்நிலை கைதி. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அப்போ அந்த போட்டோல பார்த்ததெல்லாம் பொய்யா? நீ யார் கூட வேணாலும் கூத்தடிப்ப. நான் மட்டும் உன்னையே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஏன் தான் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்களோ? சுபத்ரா, நீ ரொம்ப பேசுற. இன்னும் மஞ்சுவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அண்ணனும் ஒரு ஆம்பளை தான்றத மறந்துடாத.
அதுக்காக என் அண்ணனும் நீங்களும் ஒண்ணா? இது சொல்றதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? இங்க பாருங்க அர்ஜுன், நல்லா கேட்டுக்கங்க. நான் என் மனசுல இருந்து உங்களை சுத்தமா தொடச்சிட்டேன். பரதம் தான் இனி என் வாழ்க்கை. உங்களை விட அதை நான் அதிகமா காதலிக்க போறேன். அந்த சலங்க சத்தத்துல உங்களோட நினைப்பு காணாம போயிடும். உங்களுக்கு கல்யாண ஆசை இருந்தா அந்த மகாவிய தேடி போய் கட்டிக்கங்க. போ சுபத்ரா, போ. உண்மை என்னங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு புரியதான் போதும். அன்னைக்கு நீ ரொம்ப வேதனைப்படுவ. அன்னைக்கு யாராலையும் என்னால கூட உன்னை சமாதானப்படுத்த முடியாது. என் காலை சரி பண்ணிடலாம் நீங்க சொல்லும்போது நான் நம்பல அங்கிள். ஏதோ என் ஆறுதலுக்கு தான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீ புத்திசாலி பொண்ணு. உனக்கு நடக்கிற சக்தி கிடைச்சா நீ இன்னும் புத்திசாலித்தனமா நடந்துப்பன்னு தோணுச்சு. நான் எப்போ நடக்கலாம் அங்கிள்? டாக்டர் வந்து கட்டை பிரிச்சதும் நீ நடக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கிள், நான் நடக்க ஆரம்பிச்சதும் உங்க கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு என்னையும் எங்க அம்மாவையும் துரத்திட மாட்டீங்களே? எனக்கு இன்னொரு கடமை இருக்கு. உங்க அப்பாவை கண்டுபிடிச்சி உன்னையும் உங்க அம்மாவையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்ல. மெதுவாவே கண்டுபிடிங்க அங்கிள். இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு போறோம் அங்கிள். நான் உங்க அப்பாவையே கண்டுபிடிச்சிட்டா கூட நீங்க விருப்பப்பட்டா நம்ம வீட்லயே இருக்கலாம். இது உங்க வீடுமா? ஓகே அங்கிள். ஹாய் சுசி. வாங்க டாக்டர். ஹவ் ஆர் யூ? ஃபைன் டாக்டர். இப்போ கால்ல பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. கட்டு பிரிச்சிடலாமா? ஓகே. முடியல டாக்டர். ட்ரை பண்ணா முடியுமா? ட்ரை பண்ணு. முடியல டாக்டர். ட்ரை பண்ணு. அப்படித்தான். குட். மெதுவா கால் அப்படியே நகத்து. அப்படியே வா. குட் குட். மெதுவா ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு. வெரி குட். மெதுவா மெதுவா கீழே இறங்கு. பிடிக்க வேண்டாம் மேடம், அவளாக்குள்ள இறங்கட்டும். மெதுவா. குட். ஓகே. அப்படித்தான். பார்த்து மெதுவா. வெரி குட். ஏமா பயப்படாதீங்க, அவ பாட்டுக்கு நடந்து போகட்டும். ஓகே, மெதுவா.
பார்த்து மெதுவா. ஏய் பாத்து. வெரி குட். ஓகே, அப்படித்தான். திரும்புமா? வா வா வா, மெதுவா வா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க குழந்தை மேல வச்சிருக்க அக்கறையினால தான் இப்ப அவ நடக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? பாய் சுசி. பாய். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சொன்ன மாதிரியே என்ன நடக்க வச்சிட்டீங்கல்ல. ஏய் சரி, நம்ம வீடு வரைக்கும் 2 பேரும் நடந்தே போலாமா? ஓ போலாமே. ஆனா நீங்க தோத்துருவீங்க. அம்மா, என்னோட காலைங்க. புரியலையா? என்னோட பழைய காலைங்கம்மா. இத்தனை நாள் என் கூடவே இருந்துச்சு. இனிமே என்னை விட்டு பிரிய போதில்ல. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே